மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி பார்க்கப் போகிறோம். அது என்னவென்றால், ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? பலருக்கு வாழ்க்கையில் சில நேரங்களில் புரியாத பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கும். எதையும் செய்ய மனசு வராது. வீட்டில் அமைதி இருக்காது. சின்ன சின்ன விஷயத்திற்கே பெரிய சண்டைகள் நடக்கும். அப்போது சிலர் ஒரு கேள்வியை கேட்பார்கள், நம்ம வீட்டில் ஏதாவது தீய சக்தி இருக்கிறதா? இதற்கு ஆன்மீகத்தில் சில அறிகுறிகள் சொல்லப்பட்டுள்ளன. அந்த அறிகுறிகள் என்ன என்பதை இப்போது ஒன்றொன்றாக பார்க்கலாம். வீட்டில் அடிக்கடி சண்டை மற்றும் அமைதி இல்லாமை. ஒரு வீட்டில் தீய சக்தி இருந்தால் முதலில் தெரிய வரும் அறிகுறி என்னவென்றால், அந்த வீட்டில் அமைதி இருக்காது. காரணமே இல்லாமல் குடும்பத்தினருக்குள் சண்டை நடக்கும். சின்ன விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறும். முன்பு மிகவும் ஒற்றுமையாக இருந்த குடும்பம் திடீரென சண்டை, கோபம், மனவருத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட ஆரம்பித்தால் அது ஒரு ஆன்மீக எச்சரிக்கையாக இருக்கலாம். வீட்டில் திடீரென விசித்திரமான சத்தங்கள். சில நேரங்களில் இரவு நேரங்களில் யாரும் இல்லாத இடத்தில் சத்தங்கள் கேட்கலாம். உதாரணத்திற்கு, கதவு தட்டுவது போல சத்தம், யாரோ நடப்பது போல சத்தம், பொருட்கள் விழுவது போல சத்தம். ஆனால் பார்த்தால் எதுவும் இருக்காது. இப்படி அடிக்கடி நடந்தால் சிலர் அதை தீய சக்தியின் அறிகுறி என்று நம்புகிறார்கள். வீட்டில் அடிக்கடி பொருட்கள் உடைதல். ஒரு வீட்டில் கண்ணாடி, புகைப்படம், பாத்திரம் போன்றவை அடிக்கடி உடைந்து கொண்டே இருந்தால் அதையும் சிலர் தீய சக்தியின் அறிகுறி என்று சொல்வார்கள். முக்கியமாக திடீரென காரணமே இல்லாமல் பொருட்கள் கீழே விழுவது கவனிக்க வேண்டிய விஷயம். வீட்டில் பூஜை செய்யும் போது பிரச்சனை. ஒரு வீட்டில் நல்ல சக்தி இருந்தால் பூஜை செய்யும் போது மனசு அமைதியாக இருக்கும். ஆனால் தீய சக்தி இருந்தால் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கும். உதாரணமாக, தீபம் தானாக அணைந்து போவது, அகர்பத்தி சரியாக எரியாமல் போவது, பூஜை செய்யும் போது மனதில் பயம் அல்லது பதட்டம் ஏற்படுவது. இப்படி இருந்தால் அது ஒரு ஆன்மீக குறியீடாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் அடிக்கடி கனவுகள். சிலர் சொல்வார்கள், ஒரு வீட்டில் தீய சக்தி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கும் மக்களுக்கு விசித்திரமான கனவுகள் வரும் என்று. உதாரணமாக, பயமுறுத்தும் கனவுகள், யாரோ துரத்துவது போல கனவு, இருட்டான இடங்களில் நடப்பது போல கனவு. இவை தொடர்ந்து வந்தால் அது மனநிலையையும் பாதிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் திடீரென உடல்நலம் பாதிப்பு. ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு நோய் வந்தால் அது சாதாரண விஷயம்தான். ஆனால் வீட்டில் இருக்கும் பலருக்கும் தொடர்ந்து உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டால் சிலர் அதை ஆன்மீக காரணத்துடன் இணைத்து பார்க்கிறார்கள். முக்கியமாக மருத்துவ பரிசோதனையில் எதுவும் தெரியாமல் இருந்தாலும் மனசு சோர்வு, தலைவலி, உடல் பலவீனம் இப்படி இருந்தால் கவனிக்க வேண்டும். வீட்டில் செடிகள் திடீரென உலர்ந்து போவது. ஒரு வீட்டில் நல்ல சக்தி இருந்தால் செடிகள் நன்றாக வளரும் என்று ஆன்மீகத்தில் நம்பப்படுகிறது. ஆனால் சில வீட்டில் செடிகள் அடிக்கடி உலர்ந்து போகலாம். நீர் ஊற்றினாலும் நல்ல பராமரிப்பு செய்தாலும் செடிகள் வாழாமல் போனால் அதையும் சிலர் ஒரு ஆன்மீக அறிகுறியாக பார்க்கிறார்கள். வீட்டில் நாய் அல்லது பூனை விசித்திரமாக நடப்பது. விலங்குகள் சில நேரங்களில் மனிதர்களை விட சக்திகளை விரைவாக உணர முடியும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக, நாய் ஒரு குறிப்பிட்ட இடத்தை பார்த்து குரைத்தல், பூனை ஒரு இடத்தை பார்த்து பயப்படுதல். இப்படி நடந்தால் சிலர் அதை தீய சக்தியின் அறிகுறி என்று நம்புகிறார்கள். வீட்டில் அடிக்கடி துர்நாற்றம் வருவது. சில நேரங்களில் ஒரு வீட்டில் எந்த காரணமும் இல்லாமல் துர்நாற்றம் வரும். குப்பை இல்லாமல் இருந்தாலும், வீடு சுத்தமாக இருந்தாலும் சில இடங்களில் ஒரு விதமான வித்தியாசமான வாசனை இருக்கும். சில ஆன்மீக நம்பிக்கைகளில் இது ஒரு எதிர்மறை சக்தியின் அறிகுறி என்று கூறப்படுகிறது. ஆனால் இது எப்போதும் ஆன்மீக காரணம் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அது சாதாரண காரணங்களாலும் இருக்கலாம். ஆனால் காரணமே தெரியாமல் இது அடிக்கடி நடந்தால் கவனிக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் தெய்வ புகைப்படங்கள் அல்லது பூஜை பொருட்கள் திடீரென கீழே விழுவது சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தும். காற்று இல்லாமல் இருந்தாலும் சுவரில் இருந்த படம் கீழே விழலாம். இது நடந்தால் சிலர் அதை பார்த்து வீட்டில் ஏதோ சரியில்லை என்று நினைப்பார்கள். அப்படி நடந்தால் பயப்படாமல் அந்த இடத்தை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி கடவுளை நினைத்து பிரார்த்தனை செய்வது நல்லது. வீட்டில் திடீரென நிழல் போல தோன்றுதல். சிலர் சொல்வார்கள், ஒரு வீட்டில் நடந்து செல்லும் போது ஒரு நிழல் போல ஏதோ நகர்வது போல தோன்றும் என்று. திரும்பி பார்த்தால் எதுவும் இருக்காது. இது சில நேரங்களில் மன அழுத்தம் காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் இதை சிலர் ஆன்மீக அறிகுறி என்றும் கூறுகிறார்கள். தீய சக்தி இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீட்டில் தீய சக்தி இருக்கிறது என்று சந்தேகம் இருந்தால் பயப்பட வேண்டாம். ஆன்மீகத்தில் அதற்கு பல நல்ல தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமானவற்றை பார்க்கலாம். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுங்கள். காலை மற்றும் மாலை நேரங்களில் வீட்டில் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. தீபத்தின் ஒளி வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை நீக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். ஒரு வீட்டில் குப்பை, தூசி அதிகமாக இருந்தால் அது மனநிலையையும் பாதிக்கும். ஆன்மீகத்தில் சுத்தமான வீடு நல்ல சக்தி என்று சொல்லப்படுகிறது. தெய்வ நாமம் ஜபிக்கவும்
வீட்டில் தினமும் கடவுளின் நாமத்தை சொல்லுவது மிகவும் சக்தி வாய்ந்தது. உதாரணமாக, ஓம் நம சிவாய, ஓம் முருகா இப்படி தினமும் சொல்லினால் வீட்டில் நல்ல சக்தி அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. கற்பூரம் ஏற்றி வீடு முழுவதும் காட்டுங்கள். கற்பூரம் எரிப்பது ஆன்மீகத்தில் மிகவும் முக்கியமானது. அது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. நல்ல எண்ணங்கள் வைத்திருங்கள். ஒரு வீட்டில் நல்ல சக்தி இருக்க வேண்டுமெனில் அந்த வீட்டில் இருக்கும் மக்களின் மனசும் நல்லதாக இருக்க வேண்டும். கோபம், பொறாமை, வெறுப்பு இவை அதிகமாக இருந்தால் அந்த வீட்டு சூழ்நிலையும் பாதிக்கப்படும். முக்கியமான உண்மை நண்பர்களே, ஒரு விஷயத்தை நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீய சக்தி காரணம் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அது மன அழுத்தம், வாழ்க்கை சிரமங்கள் அல்லது சாதாரண சூழ்நிலைகள் ஆக இருக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தில் நல்ல பழக்கங்களை பின்பற்றினால் வீட்டில் அமைதி மற்றும் நல்ல சக்தி அதிகரிக்கும். முடிவு நண்பர்களே, ஒரு வீட்டில் உண்மையான நல்ல சக்தி இருக்க வேண்டுமெனில் அந்த வீட்டில் இருக்கும் மக்களின் மனதில் அன்பும் நல்ல எண்ணங்களும் இருக்க வேண்டும். அன்பு இருக்கும் இடத்தில் தெய்வம் இருக்கும். அமைதி இருக்கும் இடத்தில் நல்ல சக்தி இருக்கும். அதனால் தினமும் நல்ல எண்ணங்களுடன் வாழுங்கள். கடவுளை நினைத்து வாழுங்கள். உங்கள் வீடு எப்போதும் நல்ல சக்தியால் நிரம்பி இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், காமெண்ட் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.